கடவுள் எப்படிப்பட்டது? எது கடவுள்? பெருமாளை கும்பிடுறோம், பெருமாள் கடவுள். சிவத்தை கும்பிடுறோம், சிவன் கடவுள். பிள்ளையாரை கும்பிடுறோம், பிள்ளையாரே கடவுள். முருகனை கும்பிடுறோம், முருகனே கடவுள். இப்போ மனிதனுடைய மனத்துக்குள்ள கடவுள் வழிபாடுகள் இத்தனை விதமா இருக்குது. ஆனா இதுல எது கடவுள் அப்படின்னு எண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இது நிறைய என்ன கேள்விகள் இந்த மாதிரி டிவியில் கேள்விகள் கேட்குறாங்க ஃபோனில். சாமி இத்தனை கடவுள்கள் இருக்குது, இது எது கடவுள், எதுதான் கடவுள் நம்ம வழிபடுறது அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், உங்கள் மனம்தான் கடவுள். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். பாம்பன் சாமி சொல்கிறார், ஐயா இத்தனை கடவுள்கள் இருக்குது, எது கடவுள் சாமி அப்படின்னா அவன் மனம் எதுவாக நினைக்குதோ அது அதுவாக ஆகுது, அதுவே கடவுள்றான்றான். அதை எப்படி சொல்கிறான்? அண்டமாய் அவினியாகி அரியன பொருளுமாகி தொண்டர்கள் குருவுமாகி துகிலாறு தெய்வமாகி என் திசை போற்றி நின்ற என் அருள் ஈசனான திந்திரல் சரவணத்தான் என் தினமும் சிரசை காக்க அப்படின்றார். ஈசன் என்றால் அதுதான், சக்தி என்றால் அதுதான், விஷ்ணு என்றால் அதுதான், முருகன் என்றால் அதுதான். நீ எதுவா நினைக்கிறியோ அது அதுவா வந்து நிற்கிது. நேற்று கூட இவர் லாரன்ஸ் கேட்டார். நான் சொன்னேன், இந்த சூரியன் மாதிரி 1000 சூரியன் சேர்ந்தது தான் கடவுளுப்பா, புறக்கண் பார்க்க முடியாது, அகக்கண்ணால தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னேன். அப்போ கடவுளுக்கு உருவம் இல்லையான்னு லாரன்ஸ் கேட்டார். நான் சொன்னேன், உருவம் உண்டு. உன் மனம் எந்த உருவமா நினைக்குதோ அது அந்த உருவமா மாறுபடும். ஆனா அதுக்குன்னு சுய உருவம் கிடையாது. உன் மனம் குழந்தையா நினைச்சுன்னா கடவுள் குழந்தையா நிற்பார், இடைப்பருவமா நீ நினைச்சுன்னா இடைப்பருவமா நிற்பார், முதுமையா நினைச்சுன்னா முதுமையா நிற்பார். உன் மனம் எதை விரும்புதோ அதுக்கேற்ற மாதிரி கடவுளுடைய தோற்றம். அப்போ கடவுள் இயற்கையில என்னன்னா பேரொளி, அது அண்டம் புள்ள அடங்கி இருக்குது. அதை தான் அகஸ்தின் பாடல்ல சொல்றாரு. அதுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். இப்போ மனுஷனுக்கான அந்த உணர்வும் மிருகத்துக்கான உணர்வும் இப்போ நீங்கள் சொன்னதில் நான் நல்லா புரிஞ்சுக்கிறேன். கடவுளுக்கான உணர்வு தான் என்னால் இப்போ புரிஞ்சுக்கிறேன். கடவுளே நீங்க தானுங்க. கடவுள் வெளியவே கிடையாதுங்க. இல்லை, நான் இப்போ நீங்க ஒரு ஆள் இல்லைன்னா இப்போ நான் புலிக்கான உணவு இன்னொரு உயிரை நான் படிக்கல. உணவு போட்டுங்க, உணவு பழக்கமே வேணாங்க. கடவுள்னு சொல்றது இப்போ எங்கேயாவது கடவுள் போய் எனக்குன்னு ஒரு கோயில் கட்டிக்கிறேன்பா நான், கட்டிக்குதா? எங்கேயாவது உலக உற்பத்திக்காக கடவுள் எதனா செய்திருக்குதா? ஒன்றும் செய்தது கிடையாது. கடவுள் மனிதனுக்குள்ள இருந்து அதுக்கு தேவையானதையும் செய்துக்குது, உலகத்துக்கு தேவையானதையும் செய்யுது. அப்போ கடவுள்னு சொல்ற பொருள் எதுன்னா கடவுளே தான் சொல்லிங்குது. நீங்க தாங்க கடவுள். உங்களை விட ஒரு கடவுள் உலகத்தில் இல்லைங்க. மனிதனை விட ஒரு கடவுள் உலகத்தில் இல்லை. மனிதன் ஒருத்தன் இல்லைன்னா கடவுள்னு ஒன்று இல்லைங்க. அங்கே அன்பும் இல்லை, பாசம் இல்லை, ஒன்றும் இல்லை. எல்லாம் இந்த மனிதனுக்குள்ள அடக்கும். இப்போ அவ்வளோ பெரிய ஒரு டிவோட்டியாகவும் அவ்வளோ பெரிய ஒரு ஒரு உலகம் பூரா ஒரு ஒரு இந்து மத கொள்கையை பரப்பின ஒரு விவேகானந்தர் எடுத்துக்கிட்டோம்னா, அவர் 100 இளைஞர்கள் கொடுத்தா இந்த சமூகத்தை மாற்றி காட்டுன்னு சொன்னார். ஆனால் அவராகவே ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி இறந்து போயிடுறாரு. சரி, அப்போ அவரால் 100 பேரை திரட்ட முடியல. அவருக்கு 100 பேர் கிடைக்கலையா, இல்லை அவரால் திரட்ட முடியலையா? அது என்ன இப்போ விதின்னு சொன்னீங்களே, அது அங்கே நின்று வச்சு பாருங்க. திடகாத்தமான மனுஷன் வள்ளுவர் விவேகானந்தர். அப்போ அந்த விதி தான் அங்கே பவரா இல்லை 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 சொல்கிறேன், இதை அப்படி எடுத்துக்க கூடாதுன்றேன். இல்லை இல்லை, விவேகானந்தர் மாதிரி அவர் 33 39 வயசு தான். குறைஞ்சது ஒரு 80 வயசு வரைக்கும் இருந்திருந்தாருன்னா அவர் 100 இளைஞர்களில் கொடுங்க, நான் இந்த உலகத்தை இந்தியாவை மாற்றி காட்டுறேன்னு சொன்னது நடந்திருக்கும். ஆனால் 39 வயசுலேயே அவர் முடிஞ்சு போனதால் அவர் நினச்சது செய்ய முடியாமல் போயிடுச்சு. இதுக்கு எது இங்கே தடையாச்சு? இல்லை, நீங்கள் அவர் 80 வயசு வாழ்ந்ததானே 100 பேர் அவர் தட்டிருப்பார்னு நினைக்கிறீங்க இல்லையா? நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு 100 பேரை நம்மளால கடைசி வரைக்கும் திரட்ட முடியல. இதுக்கப்புறம் இந்த வாழ்நாளில் ஒரு நாள் கூட வாழ்றது நம்ம வேஸ்ட்டுன்னு, ஏன்னா அவர் தனக்குத்தானே முடிவு பண்ணி தானே அவர் சாப்பிட்றாரு. இல்லை, இது நம்ம புரிஞ்சுக்கிறத பொறுத்து தாங்குது. அவர் இந்த உலக இளைஞர்களுக்கு தன் மன இயக்கத்தை அவர் உறுதியை வகுத்து கொடுத்தாரு. உங்களால் முடியும், நீங்கள் நினைச்சா எதையும் மாற்ற முடியுன்ற ஒரு உறுதியை கொடுத்தாரு அவர். அதை அந்த ஒவ்வொரு இன்னைக்கு நீங்கள் பேசி நிற்கிறீங்க 100 இளைஞரை கொடுத்தா, ஏன் அவர் பேசலன்னா நீங்கள் பேச போகிறது இல்லை இந்த வார்த்தையை. அப்போது இந்த இந்தியாவில் உள்ள இளைஞர்களை ஆர்வத்தோடு நல்ல முறையில் நடத்தணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டார். ஆனால் அவருடைய ஆசைகள் நடக்கலை. மனிதனுடைய கனவெல்லாம் நிறைவேறிச்சுன்னா கடவுளுக்கே வேலை இல்லையே.
ஆனால் மனிதன் 1000 கனவுகள் காணுவான். அந்த கனவுகளில் சிலது அவனுக்கு தேவையானது அவனுக்கு கிடைச்சிட்டு தான் கிடைக்குமே தவிர எல்லாமே கிடைக்கிறதில்ல. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படி எப்படியோ வாழறான். ஒன்றுமே இல்லை, எதுவுமே தெரியாது, அவன் எல்லாத்தையும் சாதிப்பான். எல்லாம் தெரிஞ்சிருக்கும், எல்லா திறமையும் இருக்கும், அவன் முட்டாளாக இருப்பான். இதுக்கு எங்கே எது காரணம்னு யாரும் கண்டுபிடிக்க முடியாதுங்க. அப்போ ஒருத்தன் அவன் எவ்வளோ தன்னம்பிக்கையாக இருந்தாலும், அவன் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு உழைத்தாலும், அவன் என்ன தான் வாழ்க்கையில் அவன் உருண்டு புரண்டு எழுந்து வந்தாலும், ஆனால் அவனுக்கு என்ன நிர்ணயிக்கப்பட்டதோ, அவனுக்கு என்ன முடிவடையப்பட்டதோ அதுதான் முடிவடையும். அப்போ அதனால் அவன் என்ன முயற்சி செஞ்சாலும் அது வேஸ்ட் தான். அதுக்குன்னு முயற்சி பண்ணாத வீட்டு உள்ளே உட்காந்துக்கூடாது. அவன் மனுஷனே இல்லை, அது போடுவான், மிருக மாதிரி ஆகிடுவாங்க. அவன் முடிவு பண்ணி இருக்கட்டுங்க, நான் என்னுடைய முயற்சி இருக்குதுங்க, எனக்கு அறிவு இருக்குதுங்க, நான் என்னுடைய செயலை நான் தொடங்குறேங்கன்னு தொடங்கணும். அவன் தான் மனுஷன். விதி இருக்குதுங்க, நிர்ணயிக்கப்பட்டதுங்கன்னு வீட்டு உள்ளே பார்த்துருந்தானே அவன் மனுஷன்லேயே சேர்க்க இல்லையா? ஆபரகாலிங்கர் எடுத்துக்கிட்டோம்னா, அவங்க அம்மா, அவர் குழந்தையா இருக்கும்போது அவங்க அம்மா இறந்துடுறாங்க. சரி. அப்புறம் ஆபரகாலிங்கருடைய அப்பா அப்போ அவர் பல தொழில் வேலை செய்கிறார். அவர் கார்பெண்டராக எல்லா என்னென்ன வேலை செய்கிறார். கடைசியில் ஒரு லெவலில் செருப்பு தைக்கிற லெவலுக்கு கூட வராரு. அப்போ போய் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண வராரு. அந்த அம்மா தான் இவரை சிற்றண்ணியாக வளர்க்குறாங்க. அப்படி ஒரு தாய்ப்பாசத்தில் வளர்க்குறாங்க. அப்போ இந்த பிரெட்டெல்லாம் க்யூவில் நின்று கவர்மெண்ட்டில் நின்று வாங்கணும், இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து வளர்க்குறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஒரு விஷயத்தை இதுதான், இது இப்படி நிர்ணயிக்கப்பட்டது தான் அப்படின்னும் போது, நாம் ஒரு செருப்பு தைக்கிறவருடைய மகனாக பிறந்துட்டோம், ஒரு தாய் இழந்துட்டோம். இதோட அடுத்த லெவலுக்கு நம்ம எப்படி போக முடியும்? அதில் நிர்ணயிப்பட்டதால் தான் ஒரு செருப்பு தைக்கிறனுடைய தொழிலாளி அமெரிக்க ஜனாதிபதி. அவர் முயற்சி. அதே நேரத்தில் இப்போ முன்னாள் ஜனாதிபதி இருந்தார் கிளின்டன், அவருடைய மனைவி 2 தேர்தலில் போட்டி போட்டாங்க. எத்தனைக்கும் அவர் ஜனாதிபதியாக இருந்தவர். அவருடைய மனைவி தேர்தலில் ஏன் தோல்வி அடையணும்? அவ்வளோ நல்ல பேர் எடுத்தார். செருப்பு தைக்கிச்சின்னு ஜனாதிபதி ஆகிட்டா, ஜனாதிபதி பொண்டாட்டியாக இருந்தவங்க தேர்தலில் தோற்று போட்டாங்க. இதுதான் இங்கே நிர்ணயிக்கப்பட்டதுன்றது. இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, ஆன்மீகவாதியாக இருக்கிறவங்களாகட்டும், ஜோதிடர்களாகட்டும், யாராக இருக்கட்டும், அவங்களுக்கான என்ன நம்பிக்கையை தரீங்க அப்படிங்கிறது 2 வார்த்தை. இன்னொரு விஷயம், இத்தனை விதிகள், இவ்வளோ ஆன்மீகவாதிகள் இவ்வளோ பேர் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் தான், அது ஒரு பூகம்பம் ஆகட்டும், ஒரு சுனாமி ஆகட்டும், இந்த மாதிரி ஒரு கொரோனா வைரஸ் காலமாகட்டும், இந்த மாதிரி ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்துனதுக்கு அப்புறமா தான் அவங்க பல அடையாளங்களை சொல்கிறாங்க, பல உதாரணங்களை சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் யாருமே முன்கூட்டியே எதையுமே ஏன் சொல்லி தடுக்கல? கொரோனாஸை பற்றி எல்லாரும் டிவியில் வரிசையாக வருது. கை கழுவுங்க, 2 வினாடி கழுவுங்க, 4 வினாடி கழுவும். இதை ஒருத்தர் சொன்னார், சரி அவர் சொல்லிட்டார். ஒருத்தர் வரவெல்லாங்க அதையே சொல்கிறாங்க. இதனால் என்ன பயன்? அதுக்கு சொல்யூஷன் என்ன அதை சொல்லு. கொரோனாஸ்ன்றது அது என்ன கையில் தான் இருக்குமா? சட்டில் இருக்காதா, வாயில் இருக்காதா, மூக்கில் இருக்காதா, கண்ணில் இருக்காதா, வீட்டில் இருக்காதா, தெருவில் போனால் தான் வருமா? அப்படி இல்லை, அது ஒரு வைரஸ். அது எங்கே வேணாலும் வரலாம். ஆனால் அதுக்கு சொல்யூஷன் சொல்லுங்க அப்படின்ட்டு ஒரு வீடியோவில் சொன்னேன் நான். கொரோனாஸ்ன்ற நோய் என்ன பண்ணுது, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இந்த கையை கழுவினு காலை கழுவினு அந்த போகாது. அது நுரையீரலில் நீர் கட்டும். நீர் கட்டி என்ன பண்ணும்? அந்த நீரை சளியாக்கிடும். சளியை அந்த துவாரங்களை, மூச்சு வர துவாரங்களை, குழாக்களை அடைச்சி மூச்சு வராத திணறடிச்சு கொள்ளும். அப்போ இப்போ இதுக்கு இந்த விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ணால் அது சீராகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான். மூச்சு பயிற்சி பண்ணுங்க. எப்போவும் அந்த நுரையீரல் சூடாக இருந்ததுன்னா நீர் கட்டாது, நீர் கட்டலைன்னா சளி கட்டாது, சளி கட்டலைன்னா கொரோனாஸ்ன்ற பேச்சுக்கு இடம் இல்லைன்னு எத்தனை பேர் கேட்டாங்க. எந்த இதில் வந்தது சொல்லுங்கள்? எவ்வளவோ நல்ல விஷயங்கள் சொன்னாலும் அது வராது. ஆனால் கை கழுவுறத, கால் கழுவுறத ஓயாத சன் டிவிலையும் எல்லா டிவிலையும் போட்டு காட்டிக்கிறான். இது நான் சொன்னது சயின்ஸு, நான் சொல்லிக்கிறது சயின்ஸ். அது என்ன கையில் தான் வருமா கொரோனாஸ்? அது ஒரு வைரஸ். அது மூஞ்சில் ஒட்டிக்கும், தலையில் ஒட்டிக்கும், சட்டில் ஒட்டிக்கும், வாயில் ஒட்டிக்கும், மூக்கில் ஒட்டிக்கும், காதில் ஒட்டிக்கும். இது அவங்கவுங்க ஒரு கற்பனை பண்ணி பேசுகிறான். ஆனால் நமக்கு தேவை எது? அவன் உயிர் பழைக்கணும். உயிர் பழைக்கிறதுக்கு என்ன தேவை? மூச்சு பயிற்சி அவசியம். இந்த மூச்சு பயிற்சி பண்ணும்போது அவனுடைய நுரையீரல் எப்பவும் சூடாக இருந்ததுன்னு சொன்னாக்கா அவனுக்கு மரணம் இல்லை. நுரையீரல் எப்போ கோல்டு தழுவுதோ அவன் யாராக இருந்தாலும் சாதாரண கொரோனாஸ் இல்லாதவங்களும் செத்து தான் போகணும். அதனால் இந்த பயிற்சியை பண்ணுங்கன்னு போன வீடியோவிலேயே நான் செய்தே காட்டினேன். ஒரு வீடியோவில் சொன்னேன், ஒரு வீடியோவில் செய்தே காட்டினேன் எப்படி செய்யணும் அதுன்னு கூட. இன்றைய இளைஞர்களுங்க தன்னம்பிக்கையோடு இருக்கணும். இன்னைக்கு மட்டும் இல்லை இளைஞர்கள், உலகம் தோன்றிய காலத்திலேருந்து ஒவ்வொரு காலத்திலும் இளைஞர்கள் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறதால தன்னம்பிக்கையோடு வாழணும். பிறரை நம்பக்கூடாது, உன்னை நம்பு.
பிறரை நம்பி ஏமாறாத, நீ யாரையும் ஏமாத்தாத. நான் ஏன் இன்னைக்கு இருக்கிற இளைஞர் சொல்கிறேன்னா, அப்போ அதுக்கு முன்னாடி இருந்த இளைஞர்கள்லாம் எப்படின்னா, வீட்டுக்கு ஒருத்தர் ஏதோ ஒரு சேல்ஸ்மேன் வந்தால் கூட எங்கள் அப்பா அம்மா வெளியில் போயிருக்கிறாங்க, அவங்கள கேட்டு சொல்கிறேன் வாங்குறதா இல்லையான்னு அப்போ சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற பெருங்க எப்படின்னா, பசங்க வெளியில இருக்கிறாங்க, பசங்களை கேட்டு சொல்றேன்றாங்க. ஏன்னா பெரியவங்க எல்லாரும் கூட பசங்களுடைய முடிவுக்கு வரக்கூடிய சூழல் வந்துருச்சு. குழந்தைகள் தாய் தகப்பன் அன்புக்கு கட்டுப்பட்டு இருந்தாங்க. இன்னைக்கு தாய் தகப்பன்கள் குழந்தைகள் பயத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறாங்க. அதனால மாறி போச்சு. அதனால இளைஞராக இருக்கட்டும், முதியோராக இருக்கட்டும், முதியோர் தாய் தகப்பனுங்களுக்கு சொல்றேன், எந்த பிள்ளைங்களையும் நம்பாதீங்க. உங்களுடைய கடமைகளை செய்யுங்க. அவங்கள படிக்க வைக்கணும், அவங்களுக்கு துணிமணி கொடுக்கணும், அவங்கள வாழ வைக்கணும். அது நீங்கள் பெற்றதனுடைய கடமை. ஆனால் அவன் காப்பாற்றுவான்னு நம்பி ஏமாந்து வருத்த துக்கத்தில் விழாதீங்க. அதே மாதிரி இளைஞர்கள் எந்த வெடி செயலையும் யாரையும் நம்பாதீங்க. உங்களை நம்பி ஒரு வைராக்கியத்தோடு உங்கள் வாழ்க்கையை பயணம் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக வெற்றி அடையும். யாரையும் ஏமாற்ற விரும்பாதீங்க. நீங்கள் எங்கேயும் போய் ஏமாறாதீங்க. இன்னொருத்தனை நம்ம ஏமாந்தோம்னா ஏதோ ஒரு இடத்துல நம்மளை ஏமாற்ற ஒருத்தன் காத்திருப்பான். இதுதான் உலக நீதி. பரிகாரம்னா கூட ஏமாத்துறது. ஆமாம், அது தேவையற்றது. பரிகாரம்ன்றதால எவனையும் உலகமே இவ்வளோ நாளாக பரிகாரம் பண்ணிடுதுங்க, நல்லா இல்லையே. பரிகாரம்ன்றது ஒரு பொய்யான விஷயம். ஒரு மனுஷனுக்கு ஒரு பயத்தை உண்டாக்கி நம்பிக்கையை உண்டாக்குறது. அது பணம் பறிக்கிறக்கூடிய விஷயம். அது ஏன் தேவையற்றது? உங்களை நம்புங்க. உங்களை நம்பாத போது தான் இதுக்கெல்லாம் நீங்கள் ஈடுபடுறீங்க. உங்களை நம்பினீங்களா, என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாதையா, எந்த பரிகாரமும் எனக்கு தேவையில்லையா, நான் உழைப்பு இருக்குது, நான் சாப்பிட்றேன்ற தன்னம்பிக்கை உங்களுக்கு வந்துடுச்சுன்னு சொன்னால் எந்த பரிகாரமும் தேவையற்றது. அதாவது இன்றைய இளைஞர்களுக்கு ஐயா என்ன சொல்கிறாருன்னா, 1000 தான் இருந்தாலும் தன்னம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். உழைப்பு நம்புங்க, உங்களை நம்புங்க. வேறு ஜோசிக்கார் சொல்கிறதையோ இந்த பரிகாரம் சொல்கிறதோ இது எல்லாமே ஒரு ஏமாத்து வேலை. அதெல்லாம் அதனால் பிரயோஜனம் கிடையாது. அது அவங்கவுங்க பொழைச்சிக்கிறதுக்காக செய்யக்கூடிய விஷயங்கள். எதுவாக இருந்தாலும் உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய தன்னம்பிக்கை மட்டும்தான் உங்களை வழிநடத்தி செல்லுங்கிறத ரொம்ப அற்புதமாக சொல்கிறாரு. கொரோனா போன்ற வியாதிகளுக்கு அதுக்கும் அவர் ரொம்ப அழகான முறையில் எப்படி நம்மளுடைய அந்த ஹீட்டு எப்படி பண்ணணும், அந்த ஹீட் போகக்கூடாதுங்கிறத எப்படி நம்ம அந்த ஹீட்டாக வச்சுக்கணும், அந்த நுரையீரலை எப்படி நம்ம பாதுகாத்துக்கணுன்றது ரொம்ப சாதாரணமாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். இது போன்ற ஆன்றோர் சான்றோர்கள் இளைஞர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லா இளைஞர்களும் பின்பற்றினோம்னா நிச்சயமாக நமக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும். நன்றி, ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. நன்றி, வணக்கம். ஹரிஹரன் என்பவர் கேட்டிருக்கின்றார். அவர் தான் நாத்திகன் அல்ல, ஆனாலும் கடவுள் முதன்மையானவர் என்றால் அவர் மனிதன் தவறு செய்யாதவாறு ஏன் படைக்கவில்லை? பாபம் இல்லாமல் அனைவரும் நன்றாக வாழ்ந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டு. ரொம்ப சந்தோஷமான கேள்வி. கடவுள் முதன்மையானவர், அது யார் அந்த கடவுள் முதன்மையானவர்? கேள்வி கேட்ட நீங்கள் தான் முதன்மையானவர். ஏன்னா கடவுள்ன்றவர் உங்களுக்குள்ளே தான் இருக்கிறாரு. மனிதன் தவறு செய்யாமல் படைச்சிருக்கலாமே. படைப்பு யாருடைய வேலை? படைக்கும்போது இறைவன் நம்மளை சுத்த பொருளாக தான் படைத்தான். நம்மளுடைய ஆசைகளால் தவறுகளில் நம்ம ஈடுபட்டுட்டோம். அந்த தவறுகளை நம்மளால் திருத்திக்கின்னு அதிலேருந்து வெளியே வர முடியாமல் தவிச்சுக்கின்னு இருக்கிறோம். இன்றைக்கி இந்த தவிப்பு தான் பல பேர்கிட்ட கேள்விகளை கேட்க வைக்குது. இப்போது உங்களுக்கு ஒரு 2 பிள்ளைங்க இருக்குது. இந்த 2 பிள்ளைங்களை நீங்கள் வளர்க்கும் போது, அதை பெற்ற போது அந்த பிள்ளைங்க நல்லா வளரணும், நல்லா வாழணும், ரொம்ப சிறப்பாக உலகத்தில் வாழணும் தான் நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அந்த பிள்ளைங்க ஒரு திருடனாக ஒன்று இருக்குது, ஒன்று ரவுடியாக இருக்குது. அப்போது அதுக்கு காரணம் நீங்களா அல்லது பிள்ளைங்களா? இது புரிஞ்சுதுன்னா கடவுளை பற்றி புரிஞ்சிடும். ஏன்னா எந்த கடவுள் இறைவன் மனிதனை படைத்தானோ புனிதமானவனாக படைத்தான் இறைவன். ஆனால் மனிதனுடைய ஆசையில் தவறுகளை செய்து இவன் அழிவை தேடி போயின்னுக்கிறான்னு தவிர இதில் ஆத்திகனா நாத்திகனான்றது பேச்சே கிடையாது. அறிவாளியா, சிந்தனை உள்ளவனா, செயல் உள்ளவனா, நல்லவனா, அதை மட்டும் யோசித்தா தெரியும். இங்கே ஆத்திக நாத்திகன்றது பேச்சுக்கே இடம் கிடையாது. ஆத்திகன்றவன மனுஷன்தான், நாத்திகன்றவன மனுஷன்தான். ஆனால் அவனுடைய செயல்பாடுகளை வச்சு தான் அவன் வாழ்க்கை அமையுது. அப்போ நன்மை தீமைன்றது மனிதனுக்குள்ளே இருக்குது. மனிதன் எதை எடுக்கிறானோ நல்லதை எடுத்தால் நல்லவனாகிறான், கெட்டதை எடுத்தால் கெட்டவனாகிறான். இங்கே ஆத்திக நாத்திகன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. அதிகமாக பேசினா நாத்திகம், பேசாதக்கிறோம் ஆத்திகன்னு அர்த்தம் கிடையாது. எல்லாருக்கும் உரிமை உண்டு, பேசும், எல்லாருக்கும் சிந்திக்க ஆற்றல் உண்டு. ஆனால் நம்ம செயல்கள் என்ன, எதை நோக்கி பயணம் பண்ணுறோம்,
எல்லா விஷயத்தையும் நம்ம செய்கிற தவறுகளுக்கெல்லாம் இறைவன் மேலே பழி போட்டுக்கினே போயின்னுக்கிறோமே தவிர நம்மளுடைய தவறை நம்ம சிந்திக்கிறதே கிடையாது. சிந்திச்சோம்னா நம்ம தவறு எங்கே இறைவன் பண்ணானா நம்ம பண்ணமான்றது புரிய ஆரம்பிக்கும். அப்போ தவறுகள் உருவாகிற இடம் நம்ம. அந்த தவறுகள் ஏன் நம்மக்கிட்ட உருவாகுது? உலகத்தை பார்த்து ஆசையில் அலையும் போது தவறுகளை நம்ம செய்கிறோம். அது இறைவன் படைப்புக்கு சம்பந்தமே இல்லாத விஷயம். ராதிகா குமாரி என்பவர் சந்நியாசி ஆவதற்கு சம்சாரியாக இருந்து ஆக முடியுமா, ஞானம் பெற முடியுமா என்று கேட்டிருக்கின்றார். யாருமே பிறக்கும்போது சன்னியாசியாக பிறந்ததே இல்லை. எல்லாரும் பிறக்கும்போது சம்சாரியாக தான் பிறக்கிறான். அவனுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள், அவனுடைய வாழ்க்கையினுடைய வறுமை, இதையெல்லாம் சேர்த்து தான் ஒரு நாள் சன்னியாசியாக ஆகிறான். இந்த சந்நியாசம்ன்றது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. குடும்பத்துக்குள்ளே இருந்தே நீ சந்நியாசத்தை கடைபிடித்தால் உண்மையான ஆன்மீகவாதி. ஆனால் குடும்பத்தை விட்டு வெளியே போய் நான் சன்னியாசி ஆக போகிறேன்னா அது குடும்பத்தை நடத்த பயந்துக்குன்னு போகிற சன்னியாசம். அதுக்கும் இறைவனுக்கும் சம்மந்தமே இல்லை, ஞானம் பெறவும் முடியாது. சந்நியாசம்ன்றது வீட்டுக்குள்ளவே இருந்து எது மேலேயும் பற்று இல்லாமல் இருக்கிறது சந்நியாசம். வீட்டை விட்டு வெளியே போய் நான் சந்நியாசம்னு எல்லாத்து மேலேயும் ஆசைப்பட்டுங்கிறது அது சந்நியாசமே கிடையாது. பிறப்பில் யாருமே சன்னியாசி கிடையாது, பிறப்பில் யாருமே ஞானி கிடையாது, பிறப்பில் யாருமே மகான் கிடையாது. எல்லாரும் பிறந்து வாழ்ந்து அனுபவத்தில் வந்தவங்கள் தான் மகான்கள், ஞானிகள், சன்னியாசிகள். அந்த சந்நியாசத்தை வீட்டுக்குள்ள குடும்பத்துக்குள்ள இருந்தே சந்நியாசம் பெறது பெருமைக்குரிய சந்நியாசம். அது SD சுமதி என்பவர் இறந்தவுடன் ஆத்மா மறுபிறப்பு எடுக்கின்றது சரி, ஆனால் இன்றைய மக்கள் தொகை இவ்வளவு அதிகமானது எப்படி, இவ்வளவு ஆன்மாக்கள் அதிகமானது எப்படி என்று கேட்டிருக்கின்றார். இது நான் பல முறை பல பேட்டிகளில் கூட இதை சொல்லியிருக்கிறேன். மறுபடியும் இந்த மாதிரியான கேள்விகள் வர்றதுக்கு காரணம்னா அந்த பேட்டிகளை நீங்கள் பார்க்காததால் அதே கேள்வியே அதே பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வருது. இப்போ இங்கே ஒரு ஆசிரமம் வச்சுக்கிறோம். இந்த ஆசிரமம் இருந்த இடம் ஒரு காடு மாதிரியான இடம், வயற்காடு. இது விவசாயம் பண்ண இடம். இங்கே பல ஜந்துக்கள் வாழ்ந்தது. இங்கே எலி வளர்ந்தது, எறும்பு வளர்ந்தது, யானை வளர்ந்தது, பூனை வளர்ந்தது, பாம்பு வளர்ந்தது, அத்தனையும் வளர்ந்தது, இங்கே வாழ்ந்துக்கின்னு இருந்தது. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த ஆசிரமத்தை கட்டி எதையுமே இல்லாமல் அழிச்சிட்டோம். இப்போ அதெல்லாம் எங்கே போச்சுன்னா மனித வடிவம் எடுத்து போச்சு. எல்லாரும் சுதந்திரம் வாங்கும்போது 38 கோடி பேர் தான் இந்தியாவில் இருந்தான். இன்றைக்கி 130 கோடி இருக்கிறான்னா எல்லா மிருகங்களும் இப்போ மனிதனாக மாறி போயிட்டான். அந்த மிருகத்தில் இருந்த உடல் தான் மாறிச்சே தவிர குணம் மாறல. மனிதனா உடலை மாற்றிக்கினா குணங்கள் மிருக குணமாகவே இருக்குது. எங்கெங்கெல்லாம் வெளியே எந்தெந்த ஜென்தல் ஆன்மான்றது ஒரு பொருள், அது 84,000 கோடி ஜீவராசிக்கும் அதுதான். அது அழியும் போது அதுக்கு ஒரு உடல் தேவைப்படுது. அந்த உடல் மனித உடல் கிடைச்சிது. அந்த மனித உடல் எடுத்துக்கினா ஆன்மாவாக வாழ்ந்துன்னுக்குது. அதனால் இந்த மனித இனம் பெருங்கி போச்சு, மிருக இனம் குறைஞ்சி போச்சு. இவ்வளோ தான் வித்தியாசம். ஐயா, அதே தொடர்ச்சியான ஒரு கேள்வியை இலங்கையிலிருந்து ஒருத்தர் கேட்டிருக்கின்றார். சொல்லுங்க. ஆத்ம வணக்கம் குருவே. ஆத்மா வணக்கங்க. கடந்த 2 வருடமாக தியானம் செய்து வருகின்றேன். சரி. எனது புருவ மத்தியில் ஒரு அழுத்தம், அரிப்பு ஏற்படுகின்றன. சரி. இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார். தியானம் உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தது? எந்த குரு சொல்லி கொடுத்தாரு? அந்த குரு கிட்ட இப்படி தியானம் சொல்லி கொடுத்தீங்களே, இங்கே ஒரு அரிப்பு இருக்குதே அப்படின்றத கேட்டிங்கன்னா பலன் கிடைக்கும். இதை போகிறவங்க வரவங்க கிட்ட கண்ணில் கண்டவங்க கிட்டெல்லாம் இது மாதிரி தியானம் பண்ணுறேன், அரிப்பு இருக்குதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அதுவே தவறு. உங்களுக்கு யார் எதையுமே சொல்லிக் கொடுக்காம நீங்களாக ஒரு முடிவு பண்ணிக்க நான் தியானம் பண்ணுறோம். தியானம்ன்றது என்ன அப்படின்னா, தியானம்ன்றது தன்னை இறைவனுக்கு ஒப்படைக்கிறது தியானம். அது நம்மளால் முடியாத விஷயம். ஏன்னா நமக்கு குடும்பம் இருக்குது, குழந்தை குட்டிகள் இருக்குது, தொழில்கள் இருக்குது, பசி இருக்குது, தூக்கம் இருக்குது, தாகம் இருக்குது. இத்தனையும் இருக்கும்போது நம்மளுடைய செயல்பாடுகள் இருந்துக்கினே இருக்கும். அப்போ தியானம் அவ்வளோ சீக்கிரம் கை கூடுற விஷயம் இல்லை. இங்கே அரிக்குது அப்படின்னு சொல்கிறதே தியானம் இல்லாது. ஏன்னா தியானத்தில் எங்கே அரிக்குது, கை சில பேர் தியானம் பண்ணுறேன் எனக்கு கால் வலிக்குதுங்க, எனக்கு கை வலிக்குதுங்க, கண்ணில் தண்ணி வருதுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த நினைவுகள் இருக்கிற வரைக்கும் அவன் தியானம் பண்ணலைன்னு அர்த்தம். உடல் மேலே பற்றோடு சுற்றிங்கிறான், எங்கெங்கே வலிக்குது, எங்கெங்கே எது செய்யுதுன்னு நினைக்கிறான். இன்னும் சரியான தியானத்துக்கு அவன் போகல. ஆனால் இந்த மனமாகப்பட்ட காற்று அந்த புருவ மையத்தில் விழும்போது அங்கே ஒரு அரிப்பு ஏற்படும். இதுக்கு தான் சொன்னார், மண்மனம் எங்குண்டு வாய்வு அங்குண்டு, மண்மனம் எங்கில்லை வாய்வு அங்கு இல்லை, மண்மனத்துள்ளே மனோலயமாமன்னார். உன் மனசு எங்கே தாவுதோ அங்கே உன் உயிர் தாவுது.
உன் உயிர் எங்கே தாவலையோ உன் மனசு எங்கே தாவலையோ உன் உயிரும் அங்கே தாவலை அப்படின்னாரு. அப்போது உன்னுடைய உயிராகப்பட்டது அந்த பருவ மையத்துக்கு போகும்போது அங்கே ஒரு அரிப்பு ஏற்படுது. அந்த அரிப்பு சரியானது தான். ஆனால் அது மேலேயே உன் நினைவை வச்சுக்கின்னா அது தியானத்துக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். அதாவது தியானம் கிடையாது. அது பேர் குணசேகர் சந்திரசேகர் என்பவர் எண்ணங்களை நீண்ட நேரம் யோசிக்கும் போது தலை வலிக்கின்றது. ஏன் எண்ணங்களின் பிறப்பிடம் மூளையா அல்லது மனதா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. மனதுன்ற ஒரு பொருளே மூளையில தான் இருக்குது. இது தெரியாமல் மனம் இங்கே இங்கே இங்கேன்னு சொல்லின்னு இருக்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கிறது இதயம், அது மனம் இல்லை. மனம்ன்றது மனத்தினுடைய செயல்பாடுகள்ன்றது மூளையில். இப்போ காலில் ஒரு முள் குத்துச்சு, இது மனசுக்கு தெரிஞ்சுதா மூளைக்கு தெரிஞ்சுதா சிந்திச்சிங்கன்னா தெரியும். அப்போது காலில் ஒரு முள் குத்துனோன்னு அதனுடைய வலி காலுக்கு கூட தெரியாது, மூளைக்கு தான் தெரியும். அப்போ மனம்ன்றதே மூளையில் தான் இருக்குது. மூளையினுடைய என்ன, அதனால தான் மூளைச்சாவு அப்படின்னு சொல்லுவாங்க. மூளைச்சாவுன்னா என்ன அர்த்தம்? மூளை செயல் இருந்து தான் இவன் மனம் இல்லாமல் போயிடுச்சு. மனம் இல்லாத போனப்போ செயல் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் அவன் இனிமேல் உலகத்துக்கு உபயோகப்பட மாட்டான். அதனால் அவனுடைய உடல் உறுப்புகளை தானம் பண்ணிடலாம் அப்படின்வாங்க. அப்போது இதை புரிஞ்சுக்கணும். மூளைன்றது மனம்ன்றத மூளையினுடைய ஒரு பகுதி, அதுதான் புருவ மையம் அப்படின்னு வச்சுருக்கிறோம். மனம் அங்கே தான் இருக்குது, அங்கே தான் சிந்திக்கிற, அங்கே தான் செயல்புரியுற, நன்மை அங்கே தான் செய்கிற, தீமை அங்கே தான் செய்கிற அப்படின்றது புரிஞ்சதுன்னா மூளையினுடைய ஒரு பகுதி தான் ஒரு செல். அந்த செல் தான் மனம். ராம்குமார் என்பவர் பெண்கள் எப்படி பிரம்மச்சரியம் கடைபிடிப்பது என்று கேட்டிருக்கின்றனர். பெண்கள் பிரம்மச்சரியம் கடைபிடிக்கிறது கடினம். ஏன்னா கல்யாணம் ஆன பிறகு நான் பிரம்மச்சரியம் கடைப்பிடிக்கணும்னு ஒரு கணவங்கிட்ட சொல்ல முடியாது. கணவங்கிட்ட சொன்னால் கல்யாணம் ஏன் பண்ணன்ற கேள்வி வந்துடும். அதுக்கு அவங்க குடும்பத்துக்குள்ளே பெரிய குழப்பமே வந்துடும். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பிரம்மச்சரியம் கடைப்பிடிக்கலாம். ஆனால் அது எல்லா குடும்பமும் ஏற்றுக்கும்னு சொல்ல முடியாது. சில குடும்பங்களில் சில இந்த ஆண்கள் மேலே பற்று இல்லாமல் அந்த காம உணர்வே இல்லாமல் இருக்கிறவங்க பெண்கள் பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கலாம். ஆனால் அந்த பெண்ணுக்கு அந்த காம உணர்வு இல்லை, கல்யாணம் தேவையில்லை, கணவன் எனக்கு தேவையில்லை, வாழ்க்கை தேவையில்லை, எனக்கு இறைவனே இருந்தால் போதும் அப்படின்னு பயணம் பண்ணால் கூட அந்த தாயின் தகப்பனும் அந்த பெண்ணை நினச்சி தவிப்புக்கு ஆளாயிடுவாங்க. நம்ம பெண்ணை இப்படி கல்யாணம் பண்ணலையே, நம்ம பெண்ணை இப்படி இருக்குதுன்ற தவிப்பு வந்துடும். அந்த தவிப்பு என்ன பண்ணிட்டோம், இந்த பெண்ணை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ண வச்சிடும். அப்போது பெண்கள் பிரம்மச்சாரியம் கடைப்பிடிக்கிறது ரொம்ப கடினமான விஷயம். அது சாதாரணமான விஷயம் இல்லை, அது ரொம்ப சிரமமான விஷயம். அதில் ஈடுபடாமல் வாழ்க்கையினுடைய ஓடத்தில் ஓடியே பிரம்மச்சாரியத்தை கடைப்பிடிக்கலாம். சும்மா வந்த மாட்டை நிலாவில் கட்டி ஓட்ட அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கணும், என் மனைவி என் புருஷன்னிட்டு கண்டபடி தெரியாமல் ஒரு கண்ட்ரோலோட ஒரு வரமுறையோட வாழ்ந்தீங்கன்னா அதுவே பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியம்ன்றது என்ன அப்படின்னா விந்து வெளியேறாமல் இருக்குது பிரம்மச்சரியம். ஆனால் இந்த விந்து எப்படி வெளியேறாமல் இருக்கும் அப்படின்னா அது 15 நாளைக்கு ஒரு முறை அது தானாகவே வெளியேறத்தான் செய்யும். ஒரு பாட்டிலில் தண்ணி ஊற்றி வச்சோம்னா ரொம்ப வரைக்கும் கம்மியாக இருக்கும். அது ரொம்ப போச்சுன்னா தானாக ஊற்றுற தண்ணி வெளியே போகும். அது மாதிரி இந்த விந்து பை ரொம்ப விந்து வெளியே வரும், 15 நாளைக்கு ஒரு முறை வந்துடும். ஆனால் அது தானாக வராது, அதனால் உனக்கு உடல் பாதிப்பு வராது. ஆனால் நீயே அதை வெளியேற்றும் போது தான் உடல் பாதிப்பு வரும். அந்த வெளியேற்றுறத அளவோடு வெளியேற்றினா ஆபத்தே கிடையாது. அளவு மீறி போகும்போது தான் மனித உடலுக்கு ஆபத்து வருது. அந்த பிரம்மச்சரியம்ன்றதை வீட்லேயே நீங்கள் கடைப்பிடிக்கலாம், தவறில்லை. இதிலேருந்து போட்டுனுக்குறாங்க, அதை பார்த்தீங்கன்னாவே இந்த கேள்வி உங்களுக்கு வராது. ஏன்னா இந்த பரிகாரம் நான் உன்னை நினச்சா வாழ வைப்பேன் அப்படின்றதான் பொய்யான பேச்சு. விதி இருக்குதா மதி இருக்குதா, உனக்கு அந்த ஆர்குமெண்ட்டை தேவையில்லை. உன் வாழ்க்கை இருக்குது, உன்னுடைய பயணம் இருக்குது, உன் மேலே நீ நம்பிக்கை வச்சு அந்த பயணத்தை தொடரு, நீ வெற்றி அடைஞ்சிடுவ. இங்கே விதி இருக்குதா மதி இருக்குதா அந்த ஆராய்ச்சி பண்ணும்போது தான் நீ உன்னுடைய வேகத்தை விட்டுடுவ. அதனால் அது தேவையற்றது. பரிகாரம்ன்றது எவனாலையும் பண்ணி எவனும் சாதிக்கவே முடியாது. உலகம் ஃபுல்லாக பரிகாரம் பண்ணிட்டு இப்போ கொரோனாஸ் வந்தது பரிகாரம் பண்ணி எல்லாம் சரி பண்ணிட்டுருக்கலாமே. இது ஒரு ஏமாத்து வேலை, காசு பறிக்கிறதுக்கு. இப்போ கிளி ஜோசியன் சொல்கிறான், அதுல இருந்து 4 வார்த்தை தான் இருக்கும். ஆனால் 10 நிமிஷம் படிப்பான் அத்தை, இவனும் உட்காந்து கேட்டுனப்பான். இது யாருடைய ஏமாளித்தனம்? அது மாதிரி இந்த பரிகாரம்ன்றது ஒரு ஏமாற்று வேலை. இந்த கோயிலுக்கு போய் செய் ஜோசியனுங்க இப்போ எல்லாருமே ஜோசியன் சொல்கிறதே இல்லை. முன்னெல்லாம் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவர் பார்த்துட்டு என்ன நோய் அதுக்கு ஊசி போடுவார், மருந்து கொடுப்பார். இன்றைக்கி ஜென்ரலான விஷயம், ஒரு டாக்டர்கிட்ட போய் உடம்பு சரியில்லை போகிறதுக்கு போன உடனே அவர் சொல்கிற முதல்ல ட்ரீட்மெண்ட்டு வாக்கிங் போங்க நல்லா அப்படின்றார்.
அதே மாதிரி இன்னைக்கு ஜோசியம்ன்றது எப்படி ஆகிப்போச்சுன்னா இந்த கோயிலில் போய் பரிகாரம் பண்ணுங்க, அந்த சாமி நான் அதுக்காக காத்துங்குது. மனுஷன் செய்து வச்ச சிலடா அது இல்லையா? அதனால தானே சிவவாய்க்கு ரொம்ப அழகாக சொன்னார், நட்டக்கல்லை சுற்றியே 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முணுமுணுக்கும் மந்திரம் ஏதடா, நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளு இருக்கையில் கடவுள் உள்ளகிறடா, அதுக்கிட்ட போய் கும்பிட்டு கிடக்குறியாடா. அதில் தான் காயமே இது பொய்யடா காற்று எடுத்து. அதனால் சொன்னோம். அதனால் சுட்ட சட்டி கறி சுவை அறியுமோனா, இதை இவ்வளவும் சொன்னவன் சுட்ட சட்டி கறி சுவை அறியுமோ. அது என்ன சுட்ட சட்டி கறி சுவை அறியுமோ, சுடாத சட்டி கறி சுவை அறியுமோ அப்படின்னா, சுட்டு கொசவன் வந்து சூளையை போட்டு வேக வச்ச சட்டியில் தண்ணி ஊற்றினா தண்ணி அப்படியே இருக்கும். அப்போ அதனுடைய ருசி அது அறியாது. இப்போ நீங்கள் சொன்ன திருமூலர்லேருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம்னாலே, வள்ளலாரோக்கு எடுத்துக்கிட்டால் கூட சரி, நபிகள் எடுத்துக்கிட்டாலும் சரி, இயேசுநாதர் எடுத்துக்கிட்டாலும் சரி, யார் எடுத்துக்கிட்டாலுமே சரி, விவேகானந்தர் எடுத்துக்கிட்டாலும் சரி, உங்களுடைய எதுவுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு எண்டிங்கோ சக்ஸஸ்ஃபுல்லான லைஃபோ இல்லையா? உதாரணத்துக்கு வந்து வள்ளலார் வந்து அவர் வந்து சயின்ஸையும் டிவோஷன் எல்லாத்தையுமே ஒருங்கிணைத்து ஒரு புதுமையான முறையில் வந்து பஞ்சத்தை தீர்த்தார், மழை வர வச்சார். அவரை மாதிரி ஒரு அறிஞரோ அவரை மாதிரி ஒரு பொதுநல நோக்கத்துள்ளவரோ இந்த உலகத்தில் யாரையுமே நம்ம பார்க்க முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட வள்ளலார் அவ்வளோ தன்னலம் கருதாத வாழ்ந்த ஒரு சயின்ஸையும் ஒரு ஒரு இதையும் நம்மளோட ஆன்மீகத்தையும் வந்து சம அளவில் பயன்படுத்தி சக்ஸஸ் பண்ண வள்ளலார். கடை விதித்தேன் கொள்வார் யாரும் இல்லைன்னு சொல்லி ஃபெயிலியர் தான். என்ன சொன்னார், இவ்வளோ திறமை இருந்து கூட அந்த திறமையை பயன்படுத்திக்கிறதுக்கு மக்கள் இல்லை. இல்லை, அது யாருடைய தப்பு? மக்களுடைய தப்புங்க, மக்களுடைய தப்பு தான். மக்கள் ஏன்னா அங்கே தான் நான் என்ன சொல்கிறேன்னா, உன்னுடைய பிறப்பு இதுதான், உன்னுடைய வாழ்க்கை முறை இவ்வளோதான். உனக்கு கண் இருக்கிறதும் காது இருக்கிறதும் இந்த அம்மா விருப்பத்தில் பெறாத ஒரு விஷயம், இது வந்து நிர்ணயிக்கப்பட்ட விஷயம் தான் சொல்லும் பொழுது, இதே போன்ற ஒரு கடவுள் ஸ்தானத்திலிருந்து சொல்லக்கூடிய ஒரு வள்ளலாருடைய தத்துவங்களை அவரால் படைக்கப்பட்ட மனிதன் வந்து அதை அனுபவிக்க தெரியல, அது ஏற்றுக்க தெரியல, அதை பற்றி வாழ தெரியல. யாருடைய அவரால் படைக்கப்படலை, அங்கதான் நம்ம தப்பு பண்றோம். அவரால் படைக்கப்படலை, அவரே படைக்கப்பட்டவர் தான். இல்லை, அவரே படைக்கப்பட்டவர் தான். ஆனால் அவரால் யாரும் படைக்கப்படலை. அவர் என்ன சொல்ல வர்றாரு, ஒவ்வொரு மகானும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த உலக மக்கள் எப்படி இருக்கணும்னு அவங்க சொல்றாங்க. ஆனால் மக்கள் எடுத்துக்கலன்னா மகான்கள் தவறு பண்ண முடியும். நான் வந்து எந்த மாதிரி ஆன்மீகவாதி வேணும்னு நான் விரும்புகிறேன்னு சொன்னால், சாகர நிலைமையில் இருக்கிற ஒரு நோயாளி கூட ஒரு டாக்டர் பார்த்துட்டு, டாக்டர் தெரியும் அவன் செத்துருவான்னு சொல்கிறான், ஆனால் டாக்டர் பார்த்துட்டு நல்லா இருக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் சரியாயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நாள் நல்லாயிடும்னு சொல்கிறவன் தான் பெஸ்ட் டாக்டர். சரி, அந்த மாதிரி உண்மையிலே வந்து இதுதான் விதி, இது பிரகாரம் தான் இருக்கு அப்படின்னு. சரி, அப்போ போறவனை பார்த்துட்டு நீ நல்லா இருக்கிறன்னா ஒரு பெஸ்ட் டாக்டர் போய் சொன்னாலும் பரவாயில்ல. ஆமாம், அந்த இடத்துல போய் அதை தான் சொல்லிங்கிறேன் நானும். உலகம் விதி மதின்றது நீ ஆராய்ச்சி பண்ணாத, உன்னை ஆராய்ச்சி பண்ணிக்கன்னு நீ உன் வெற்றியை தேடி பயணம் பண்ணு. உனக்கு எதுக்கு விதி, உனக்கு எதுக்கு மதியை பற்றி பேசுங்கிற? அது தேவையற்றது விஷயம். உன்னுடைய வாழ்க்கை பயணம் தொடரட்டும். உன்னை பற்றி ஆராய், விதியை பற்றியோ மதியை பற்றியோ கடவுளை பற்றியோ ஆராயாத. ஏன்னா கடவுளை ஆராய்ச்சி கரை கண்டவன் எவனுமே இல்லை. நீ உன்னை ஆராய்ச்சி கரை கண்டு பாரு அப்படின்றதுக்கு தான். ஏன்னா இதை மாதிரி எதுலேயுமே ஒரு பொய் இருக்கும். இவ்வளோ விதி இருக்குதுங்க, நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் உலகம் ஏங்கல, அப்போ யாரோனே இருக்கும். இல்லை, அப்போ எந்த காலத்துலையும் யாரும் ஒருத்தர் வந்து இது வந்து முடிவு செய்யப்பட்டது, இதெல்லாம் வந்து மாற்ற முடியாது, இது வந்து ஏற்கனவே எழுதப்பட்டது, இதுதான் உன்னுடைய தலையெழுத்து, இது வந்து போன ஜென்மத்தில் நீ பண்ண பாவம், இந்த மாதிரியான உன்னோட அப்பா அம்மா இந்த மாதிரி ஏன் அவங்ககிட்ட போய் சொல்லணும்? இல்லை, அப்படித்தான் புகுத்தப்பட்டு இல்லை, அந்த புகுத்தலுக்கு நீயே உட்படுற. அதை தான் நான் சொல்லின்னுக்கிறேன். யாருக்கிட்டும் போயிட்டு என் விதி நாங்கள் நீ ஜோசியம் பார்க்கும்போது தான் இது நிர்ணயிக்கப்பட்டது, ஜோசியம் பார்க்கும்போது தான் இது எழுதப்பட்டது, இது தேவையற்ற வேலை. நீ உன்னை தேடு, உலகத்தை தேடு, உன் பயணம் நல்லபடியாக போகும். எனக்கு விதியா எனக்கு நிர்ணயம் ஒரு இன்பமாக இருந்தீங்கன்னா எவங்கிட்டையும் எவனையும் தேட போகிறதில்ல, சொகஸாக நீ வாழ்ந்துக்கிற. ஒரு சின்ன துன்பம் வந்தால் 10 பேரை தேடி ஆர்குமெண்ட் பண்ணுற. அப்போ அந்த 10 பேரில் 4 பேர் சொல்கிறத எடுத்துக்கிற. அதுக்கு இந்த 10 பேர்கிட்ட போகாமல் இருந்தீங்கன்னா உனக்கு அந்த பிரச்சனையே இல்லையே. அதுக்கு யார் அடிப்படை? உன்னுடைய மனம் அடிப்படையாக இருக்குது. நன்மை இது இருக்குது அப்படின்னு சொல்ல ஒரு இருட்டில் ஒருத்தன் போவான், கும்மு இருட்டாக இருக்கும், போவான், நான் ஒண்டி தான் இருக்கிறேன்னு பயணம் பண்ணுவான். அவன் அடுத்த போய் சேர்ந்துருவான். ஒரு பயங்காளி அந்த கும்மு இருட்டில் பயணம் பண்ணுவான், எது இருக்குதோ திரும்பி பார்த்து போவான், போகும்போது செத்து போயிடுவான். இதுக்கு அங்கே என்ன இருந்ததுன்னா அங்கே ஒன்றுமே இல்லை, இவனுடைய பயமே அதுக்கு அடிப்படையாக இருந்தது. அது மாதிரி மனிதனுடைய வாழ்க்கையில் நான் பிறந்தையா, நான் வாழ்வையா, என்னால் முடியா அப்படின்ற நம்பிக்கை ஓணுன்றேன். அந்த நம்பிக்கை விட்டு நீ ஏன் ஜோசிக்காரங்கிட்ட போகிற, நீ ஏன் பரிகாரம் பண்ண போகிற? அது உன்னுடைய தவறு. அவன் வீடு தேடி வந்தானா? வரல.
காரணம் உன் பயம். நீ தைரியமா உன்னை தேடு, இறைவனை தேடாதன்ற நான் எந்த கிளாஸ்லையும் சொல்கிறேன். கடவுள் என்ற பொருள் அட்ரஸ் கொடுத்துக்குதா? அப்போ பரிகாரங்கிறதே கிடையாது, தேவையில்லைங்க. இல்லைங்க. அது ஓகே. இன்னொரு விஷயம் ரொம்ப அழகாக இருக்குது நீங்கள் சொன்னீங்க. அதே மாதிரி இன்னொன்று, இப்போ அன்பே கடவுள்னு சொல்கிறோம். சரி. அதுக்கப்புறம் வந்து அன்பின் திருவுருவம்னு சொல்கிறோம். அது எந்த கடவுள் எடுத்துக்கிட்டாலும் சரி. சரி. காமனாக நான் கடவுள்னு சொல்கிறேன். சரி. அது எந்த இதில் எடுத்துக்கிட்டாலும். இப்போ நான் ஒரு மனிதன், நான் வந்து பர்கர் சாப்பிட்றேன், மாமிசம் இல்லாமல் கூட நான் வந்து மற்ற காய்கறிகள் சாப்பிடுவேன், நான் அப்படி வாழ முடியும். சரி. அப்போ வந்து இதே நான் காட்டில் இருக்கக்கூடிய ஒரு புலி, சரி. எனக்காக படைக்கப்பட்ட உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு உயிர் தான். ஆமாம். நான் போயிட்டு பிஸ்கட் சாப்பிட முடியாது, நான் புலியாக பிறந்தேன், நான் போயிட்டு பழம் சாப்பிட முடியாது, புல்லு தின்ன முடியாது. அப்போ புலியான எனக்கு இந்த உலகத்தில் இயற்கையாகவே படைக்கப்பட்ட, உருவாக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்டிருக்கிற உணவுங்கிறது என்கிட்டேருந்து பலியாகக்கூடிய நலிந்த ஒரு உயிர் தான். அது நிறையா இருக்கலாம், முயலாக இருக்கலாம். அப்போது என்னுடைய சந்தேகம் என்னன்னு சொன்னால், ஒரு உயிருக்கு இன்னொரு உயிரை உணவாக படைத்த இந்த கட்டமைப்பை, அந்த கட்டமைப்பு இயற்கைன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, கடவுள்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, அது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை கடவுள்னே நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட, ஒரு உயிருக்கு இன்னொரு உயிரை ஆகாரமாக படைத்தவரை வந்து எப்படி கருணையே உருவானவர்ன்றதை நம்ம எடுத்துக்க முடியும். இல்லை, இதுதான் நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இப்போ காட்டில் புலி இருக்குது, அதுக்கு மனம் இல்லை, உயிர் இருக்குது. ஆனால் உங்களுக்கு மனம் இருக்குது. காட்டில் எந்த புலியாவது ஒரு வீடு ஒன்று கட்டின்னு, மாடி வீடு கட்டின்னு வாழுதா? அவசியம் இல்லை. அவசியம் இல்லை. ஆனால் உங்களுக்கு அவசியம். நீங்கள் தெருவில் படுக்க முடியுமா? படுக்க முடியாது. ஒரு நாய் பார்த்தீங்கன்னா ரோட்டில் இருட்டில் படுத்தும் கிடக்கும், ஒரு பயமும் இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு மனுஷன் தானே, 6 அறிவு மனுஷன் தான், ரோட்டில் படுத்துருங்க பார்க்கல ராத்திரியில், எது வருமோ, எது கிடைக்குமோ, எது கொள்ளுமோன்னு யோசிச்சுட்டீங்க. அப்போது மனம்ன்ற ஒரு சிந்தனை உங்களாண்டுக்குது, அதுக்கிட்ட இல்லை. எது கிடைக்குதோ அது சாப்பிட்டு போயின்னே இருக்கும். அதே நேரத்தில் அந்த புலி சிங்கம் வந்து சோறாக்கி வச்சா போடும், எனக்கு கொஞ்சம் சாப்பிடாது, நெல் பொரியை சாப்பிடாது. அது மனிதனுக்குன்னு வகுத்து வைச்ச சில தானியங்கள் இருக்குது. இது நம்ம வாய் ருசிக்கு இதை சாப்பிடு, இது சாப்பிடாதுன்னு சொல்கிறது நமக்கு உரிமை கிடையாது. நம்ம சாப்பிட்றவங்க சாப்பிட்டோம், சாப்பிடாதவங்க போட்டோம். ஆனால் தானியங்கள் மனித வகை, மனம் உள்ளவன், பிற உயிரை துன்புறுத்தக்கூடாது. சரி, உயிரை துன்பப்படுத்தக்கூடாது. புடலகா ஒன்று வாங்கிட்டு வர உயிர் இல்லையா? இந்த கேள்வியெல்லாம் வரும், கேட்பீங்க. சொரக்கா வாங்கிட்டு வரீங்க, கேட்கலையான்னு. சரி, எல்லாமே உயிர் இருக்க பொருள் தான். பழையலார் கூட சொன்னார், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னாரு. அந்த வாடிய பயிரை அறக்கலைன்னு சொன்னால் மனுஷன் இனமே இருக்காது இல்லையா? அவருக்கு சோறு இல்லை, அதனால் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னாரு. மனுஷனுக்கு சோறு வேணுமே. அப்போ அந்த பயிரை அறுந்துச்சான்னு ஆகணும். அதனால் எல்லாத்தையும் எல்லா கூடவும் சேர்த்துக்கூடாது. இப்போ ஒரு உடலங்காய் இருக்குது, உங்கள் தோட்டத்தில் தொங்குது, அது நீங்கள் போய் அதை அறுத்துக்கலாம், ஐயோ என்னை அறுக்காது, என்ன அது குதிக்குமா உங்ககிட்ட? ஆனால் உங்கள் வீட்டில் ஒரு நாய்க்குட்டி வளர்த்திங்கன்னா என்ன பண்ணும்? குதிக்கும். அப்போது அதனுடைய உயிரினுடைய உணர்வை உங்களால் அறிய முடியுது. இதனுடைய உயிருக்கு இருக்குது, ஆனால் அதனுடைய உணர்வை உங்களால் அறிய முடியல. அதனால் இந்த உயிர் இல்லாத பொருட்கள் இதுன்னுட்டு நீங்கள் கீரை, புளியங்காய், அது இது எல்லாத்தையும் சாப்பிட்றீங்க. அது உயிர் உள்ள